ஆணுடைய உறுப்பு மினிமம் 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 கூட இருக்குது. பெரிதான உறுப்பை ஒரு பெண், அதாவது ஒரு மனைவி பார்க்கும்போது ஐயோ வலிக்குமோ, செக்ஸ் பண்ணாமலுக்கு வந்து பெண் உறுப்புல போகும்போது வலிக்குமோ, அந்த பயம் இருக்குமா, அந்த ஃபீலிங் இருக்குமா, பயத்தோட இருப்பாங்களா அப்படின்னு முதல்ல உடலுறவு கொள்ளும் போது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், லைட்டை போட்டு பண்றவங்களும் இருக்காங்க, லைட்டை ஆஃப் பண்ணிட்டு பண்றவங்களும் இருக்காங்க. முதல் உடலுறவு கொள்ளும் போது பெண்களுக்கு அந்த வஜினா உள்ள பெரும்பாலும் அவங்களுக்கு கன்னித்திரை, இந்த கன்னித்திரைன்னு சொல்கிறது வந்து ஹைமனுங்க. அது எல்லா பெண்களுக்கும் இருக்காது, ரொம்ப 1-2 பெண்களுக்கு தான் இருக்கும். பயம் வந்து கட்டாயம் வந்து எல்லா ஆண்களுக்கும் இருக்கும், பெண்களுக்கும் இருக்கும். ஸோ அதில் வந்து ஆண்களுக்கு வந்து பயம் இருக்காதுன்னு சொல்ல முடியாது. ஆண்கள் வந்து முன்னாடி யார்கிட்டயோ உடலுறவு பண்ணியிருக்கிறாங்க, இல்லாட்டி கைப்பழக்கம் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து அவங்களோட சிந்தனையில் அவங்களோட இதில் இருப்பாங்க. பெண்களும் வந்து அந்த மாதிரி ஒரு முன்னாடியே உடலுறவு இருந்துச்சுன்னு அவங்களுக்கு ஒரு பயம் இல்லாமல் இருக்கும். ஸோ பயம் இருக்கிறது இயற்கை, ஆனால் வலி இருக்கிறது இயற்கை கிடையாது. ஸோ ஆண் பெண் உறவை நம்ம இன்னும் மேம்படுத்தணும்னா இது ஒரு அவேர்னஸை நம்ம கொண்டு வரணும். அதான் இந்த வீடியோட முக்கியமான நோக்கம். அது கிளியும் அப்போதும் வரைக்கும் முதல்ல உறுப்பு உள்ள போகும்போது பெண்ணுடைய உறுப்பினுடைய பகுதி சிறியது. இப்ப குழந்தை பிறந்தவங்களுக்கு பெரியது, குழந்தை பிறக்காதவங்களுக்கு வாய் சிறியது. இந்த சிறிய வாய்ப்பகுதியில் அந்த வாய்ப்பகுதி வந்து சிறியது அப்படிங்கிறாங்க. வாய்ப்பகுதி வந்து 98 பேருக்கு வந்து சிறியதாக தான் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு 2 பேருக்குள்ளே அந்த ஒரு உடலுறவு காம அந்த ஃபீலிங்ஸில் வந்து அது நான் சொன்ன மாதிரி அந்த பலூனுக்குள்ளே ஈஸியாக போயிடும். அது வந்து வலி இருக்காது. அதை அவங்க பக்குவமாக பார்த்து அவங்களுக்குள்ள ஒரு 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 ஒற்றுமைத்தன்மை, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் வரைக்கும் இதுவாக இருக்கும். பட் வலி இருக்கும்னு நம்ம சொல்லி இது பண்ணக்கூடாது. வலி இருக்கக்கூடாது. வலி இருக்கிறது சின்ன வயசில் இருக்கிற காயங்கள் தான். அதை நான் இதில் தெளிவுபடுத்தினேன். டாக்டர் பழனி சார் வந்து அதில் வந்து எல்லாருக்கும் வலி இருக்கும் அப்படிங்கிறாரு. பட் அந்த வலி இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு தவறான சிந்தனையை சின்ன பிள்ளைகளுக்கோ இல்லாட்டி நம்ம பெண்களுக்கோ அது பதிச்சிடக்கூடாது. யாருக்கு உண்மையாக வலி இருக்குன்னா 100ல் வந்து ஒரு 5-6 பேருக்கு வந்து சின்ன வயசுலேயே குடும்பத்தில் வந்து மாமா அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க ஏதாவது பெண்கள் இடத்துல தவறு பண்ணியிருப்பாங்க. இதே தான் ஆண்களுக்கும். சில சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆண்கள் வந்து அந்த ஆண் உறுப்புகளை வச்சு விளையாடுறது அது இது பண்ணுறதுனால 100ல் வந்து 5 பேருக்கு வந்து உடல் உறுப்பு வந்து பெருசாக ஆகாது. ஸோ அது பேர் வந்து இம்பார்ட்டன்ஸ். அதுக்கெல்லாம் இப்போ ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஆண் பெண்ணுக்கும் அது தெரிஞ்சிருந்தால் அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். பெண்ணுங்களுக்கும் வந்து அதில் ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ 100ல் 5 பேருக்காவது ஒரு இன்பமான அனுபவம் தான். 100ல் 2 பேருக்கு என்ன இருக்குன்னா, சின்ன வயசில் இருக்க காயமோ இல்லை ஏதோ ஒரு காரணத்தில் பிரைமரி வெஜினிஸ்மஸ்ன்னு சொல்லுவோம். அந்த பிரைமரி வெஜினிஸ்மஸில் வந்து அந்த இதுவே வந்து ஓப்பன் ஆகாது. ஸோ அந்த இடத்துல வந்து அவங்க சின்ன வயசில் இருக்க ஏதோ ஒரு பிரச்சனைனால அந்த இது ஓப்பன் ஆகுது. பிரச்சனை இல்லாதவங்களும் சம்டைம்ஸ் வரலாம். ஸோ அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் தனியாக எடுக்கணும். 100ல் ஒருத்தருக்கு தான் இருக்கும். அது ரொம்ப ரொம்ப ரேர். இட் இஸ் கால்ட் அஸ் பிரைமரி வெஜினிஸ்மஸ். பட் அந்த ட்ரீட்மெண்ட் அவர் போகலை. நம்ம பேசுகிறது மெஜாரிட்டி ஆஃப் த பெண்களுக்கு வந்து அவங்க வந்து இயற்கையாக நார்மலாக இருப்பாங்க. அந்த இயற்கையை தான் நம்ம ஒரு குடும்பத்துக்கு நம்ம கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு 5% அது பெண்களுக்கோ இல்லாட்டி ஒரு 100ல் ஒருத்தருக்கோ அது இருக்கிறவங்களுக்கு அது வேறு உள்ள ட்ரீட்மெண்ட். அது கட்டாயம் அவங்க டாக்டரை பார்த்து சரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மெஜாரிட்டி அந்த பெண்களுக்கு வலி இருக்காது. அவங்களா வந்து சுதந்திரமாக வந்து ஒரு செக்ஸில் வந்து ஈடுபடுறது வந்து எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது.